மத்திய பிரதேச மாநிலம் இந்தூர் விமான நிலையத்தில் சோபாவில் காத்திருந்த பயணியின் காலில் எலி கடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே இந்தூர் அரசு மருத்துவமனையில் 2 குழந்தைகளின் விரல்களை எலிகள் கடித்தது சர்ச்சையை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. கன்னியாகுமரி அருகே கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்த 15 மாத கைக்குழந்தையை கொலை செய்த வழக்கில் தாய் மற்றும் கள்ளக்காதலனுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. வழக்கை விசாரித்த நாகர்கோவில் முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி இருவருக்கும் 1000 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தார். திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் நவராத்திரி விழாவில் காந்திமதி அம்பாளுக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அரியலூரில் பழமையான அருள்மிகு கோதண்டராம சுவாமி கோவிலில் 83 ஆண்டுகளுக்கு பிறகு தேரோட்டம் அக்டோபர் 2ஆம் தேதி நடைபெற உள்ளதால் பக்தர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கொடியேற்றம் நடைபெற்ற நிலையில் அன்ன வாகனத்தில் வீதி உலா சென்ற சீனிவாச பெருமாளை பக்தர்கள் மனமுருக தரிசித்தனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் கரும்பு லாரியை வழிமறித்த யானைகளால் பரபரப்பு ஏற்பட்டது. சாதுரியமாக செயல்பட்ட லாரி ஓட்டுநர் லாரியை பின்னோக்கி இயக்கி யானைகளிடமிருந்து தப்பினார். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.